டேய் இங்க என்னடா தேடிட்டு இருக்க? சொல்லுடா என்னடா தேடுற? உப்ளி என்ன இங்க கிருஷ்ணாயில் கீதா? எது கிருஷ்ணாயில் கீதாவா? ஏமா இது என்ன கிருஷ்ணாயில் கடையா? இது கிருஷ்ணா காஃபி ஹவுஸ். ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் தி கிருஷ்ணா காஃபி ஹவுஸ். மிஸ்டர் கிருஷ்ணா, ஹூ ஆர் யூ? நீ யாரு? கிருஷ்ணவேணி தேடுறாண்ட ஆப்பக்கடை வச்சுக்குதே ஆயா அனுசியா, அவங்களோட பேத்தி தான் நான். ஓ, அனுசூயாவோட பேத்தியா நீயே? உன் பாட்டிய 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவகிட்ட 4 இட்லி கடன் சொல்லிட்டு வந்தவன் தான் நானு. உன் பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி, இதுவரை காசு திருப்பி கேட்கவே இல்லை. Okay. Superb. Thank you. I know that. நீ US ரிட்டர்னை ஒத்துக்கிறேன். இப்போ வாக் பண்ணி அந்த வாக் US மாடல் மாதிரி இல்லனாலும் US பிச்சைக்காரி மாதிரி இருந்துச்சு. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Hey, friendship தான் ஒரு பூக்கூடை. ஸ்வர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். ஸ்வர்க்கம் என்பது நமக்கு. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்ற வேலைலாம் செய்ய வேண்டியது இருக்கு. இப்படியே ஸ்டேட்டஸ் சும்மா வெட்டியா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இந்த க்ளீனாவது பண்ணலாம்டா. அட்லீஸ்ட் பிற்காலத்துல 4 காசாக சம்பாதிக்கலாம். என்ன நெக்கலாடா? நக்கல்லாம் ஒன்றும் இல்லை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒற்றுக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒட்டு. டே போட்டன்னு வச்சுக்கேன், மூஞ்செல்லாம் பேந்துரும். நான் விளையாடுறியா? வாயில ஏதோ வந்துட போதுற எனக்கு. என்னது வாந்தியா? ஐயே தோடா கிண்டல் அடிக்கிறாராமா. மூஞ்ச பாத்தியா? டேய் எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இப்ப நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு நான் கிளம்புறடா உடனே. தண்ணி எங்க சுத்தமா வரலையாக்கும். தண்ணி வரலையா? அட பாவி, இப்ப நான் எப்படிடா கிளம்புறது? அதான் அங்க இருந்த ஒரே ஒரு பக்கெட் தண்ணியும் இப்படி க்ளீன் பண்றேன்னு சொல்லி எடுத்துன்னு வந்துட்டாய். குளிக்காம அப்படியே போடா. குளிக்காம எப்படிடா போறதுனா? எப்படி போறதுன்னா தோ இப்படியே போ. ரிலாக்ஸ். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. ஆமா. என்னடா அந்த கிருஷ்ணா இப்படி வீடு கட்டி வச்சிருக்கான்? சரி நான் டுபா கூடுறாம இரு, நான் கவனிச்சுக்கிறேன். எங்க போற இப்ப நீ? எங்க ரூமுக்கு தான் போறேன். ஓ சரி போயிட்டு வா. ஐயோ பெல் அடிக்குதுடா. நான் வேற குளிக்கல. ஒருவேளை என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்னடா பண்றது? முதல்ல போய் கதவை திறடா. டேய் இங்க என்னடா தேடிட்டு இருக்க? சொல்லுடா என்னடா தேடுற? உப்ளி ஏய் என்ன துரோகி துரோகி? என் மாம அவனுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். அந்த காபி ஷாப்புக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். யாருக்கு தெரியும்? என் மாமனுக்கு தெரியுமே. காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு பாத்ரூம் போய் அந்த காபி ஷாப்புக்கு வந்தான்னா ஊதுபத்தி கொளுத்தி கல்லாவில காட்டி சாமி காட்டி சொருவி வச்சு ஒரு காபி போட்டு நான் குடிச்சேன்னா எவ்வளவு பெரிய ஹெல்ப்பாக்கும் பண்ணிருக்கா. அதுக்குள்ள மணி 12:30 ஆயிடும். ஒரு பர்கரை வாங்கி அதை கட் பண்ணி வாயில வச்சு நறுக்கு 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 நறுக்குன்னு கடிச்சேன்னா அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுமேடா. அது மட்டுமா, அதுக்கப்புறம் நைட் ஆயிடும். மறுபடியும் ஒரு காபி போட்டு சாப்பிட்டான்னா மேட்ருக்கு வா. சும்மா போட்டு அறுக்குற. இவ்வளவு ஹெல்ப் பண்ண என் மாம என்ன வேலையை விட்டு அமிச்சிட்டா. கரெக்டா தானே செஞ்சிருக்கா. கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்து துரத்தி விட்டுடுத்து. கண்ணா நீயும் நானுமா? கண்ணா நீயும் நானுமா? கண்ணா நீ நிறுத்துக்கடா. என்ன டிராமா நடக்குது? ஏய் வந்த மேட்டர் சொல்லு. இவ்வளவு ஹெல்ப் பண்ண என்ன என் மாம காபி ஷாப்ல இருந்து விரட்டி விட்டுட்டு அழகான பொண்ணுங்களை கவுன் போட்டு டேபிளா நிக்க வைக்க போறானா? இது பொண்ணா? டேபிளாவா? ஒரு நிமிஷம் உப்ளி மச்சான், ஒரு நிமிஷம் நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். உட்காரு. நல்லா கேளு ஷாப். என் மாமா ஓல்டு
நாமெல்லாம் எங்கு ஒரு சின்ன கரெக்ஷன். நாமெல்லாம் இங்கிலீஷ் சேர்த்துக்காத, நாங்க மட்டும் தான் எங்கு. சரி விடு. என்ன விட்டுட்டு வேற யாருக்காவது கவுன் போட்டு நிக்க வச்சா நல்லா இருக்குமா? உனக்கு கவுன் போட்டு நிக்க வச்சா நல்லா இருக்காதுடா. கரெக்ட் தான் மாம்ஸ், கரெக்ட் தான். ஷாம் ஃபீல் பண்ணாத, விடு விடு, பின்ன மேட்டர் அதுக்கு வா. ஷாம், என் மாமனுக்கு புத்தி போகட்டும்டா. அதே மாதிரி இழந்த வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லண்டா. ஏய், இப்ப நீ எதுக்கு நடந்த? நான் சும்மாவுக்கு நடந்தேன். ஆமா, நீ எதுக்காக நடந்தாய்? நீ நடந்தேன்னு நானும் நடந்தேன். சரி, நம்ம 2 பேரும் விடு. ஏய், நீ எதுக்கு நடந்த? நீங்க 2 பேரும் நடந்தீங்க, அதான் நானும் நடந்தேன். போடா. இப்ப ஐடியா வரணுமேடா. அதை தான் நானும் கேட்கறேன். ஐடியா 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 வந்துருச்சு. சூப்பர் ஐடியா வந்துருச்சு. ஆமா, உன் மாம்ஸ் கடைக்கு அழகான பொண்ணுங்க போனதானே வேலைக்கு வைப்பாரு. ஆமா. அப்ப அழகில்லாத பொண்ணுங்களை அனுப்பிச்சிட்டா? வெரி குட். நம்ம மேகி பொங்க அனுப்பிச்சிடலாம். டேய், விளையாடாதடா, ஏதாவது சீரியஸ் ஆயிட்டு ஐடியா கொடுறா. சீரியஸாவா? சரி, அப்ப ஏண்டா ஒரு வயசான பாட்டி அனுப்பிச்சிட்டா எப்படி? அதே மாதிரி ஒரு குப்பத்து பொண்ணு அனுப்பிச்சிட்டா? ஏய், வயசான பாட்டி தான். குப்பத்து பொண்ணுடா. வயசான பாட்டி தான். குப்பத்து பொண்ணுடா. வயசான பாட்டி தான். குப்பத்து பொண்ணுதான். ஓ, முதல்ல யாராவது ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுங்கடா. சரிடா. அப்ப வயசான குப்பத்து பிராமின் பாட்டியை நான் உன்னை அனுப்புறேன். அப்ப நான் குப்பத்து பாஷை பேசுற ஒரு ஐயரு பொண்ணா பார்த்து அனுப்புறேன். டேய், வேணாம். இப்பவே சொதப்பிறீங்க, அப்புறம் அங்கேயும் போய் சொதப்புவீங்க. அதனால என்ன பண்றீங்க, அந்த வயசான பிராமண பாஷை பேசுற குப்பத்து பொண்ணை என்கிட்ட அனுப்புறீங்க. அதே மாதிரி சேரி பாஷை பேசுற வயசு பாட்டியை என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க. நான் செட்டப் பண்ணி அவங்ககிட்ட அனுப்பி வச்சிடுறேன். ஓகே, சரிடா. இப்போ பிரச்சனைலாம் தீர்ந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? சரி, கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் பிளான் பண்ணி உனக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏதா கவனி டிப்ஸ் என்கிட்ட. சரி சரி, காபி ஷாப்புக்கு வா, ஒரு காபி சாப்பிடலாம். போடா. நீ காஃபி ஷாப்ல இருக்கும் போதே காஃபி நல்லா இருக்காது. நீ வேற வந்துட்ட, இனிமேல் எப்படி இருக்குமோ? அந்த காப்பியை குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் விஷத்தையே குடிச்சிடலாம். ஏய், அவ்வளவுதான். ஏய், சீ. வரட்டா? ஏய், ஏய், அத போய் பக்கெட் வச்சுட்டு போடா. கிளம்பு, ஓடி போ, ஓடு. டேய், இவன் ஏன்டா அவன் எப்படி இருக்கான்? யப்பா, அந்த பேச்செல்லாம் விடு, ஒழுங்கா க்ளீன் பண்ற வழியை பாரு. போடா. நான் போய் குளிச்சிட்டு கிளம்பணும்டா. தண்ணி வேற வரல. இப்போ நான் என்னடா பண்றது? டேய் உப்பிலி, என்னை விட்டுட்டு போயிட்டியா? நீ போனா எனக்கு என்னடா? என்னமோ போன கண்ணை மூடுனா உலகமே இருண்டு போயிருமா? நான் யாரு, என்னோட புத்திசாலித்தனம் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. பார்த்தையல்ல, சேல்ஸ் கேர்ள்ஸ் வாண்டட்னு எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துட்டேன். 6 பேனர் அடிச்சு எல்லா தெருவிலையும் ஒட்டிட்டேன். 10 செகண்ட் விளம்பரம் எல்லா சேனல்லையும் கொடுத்துட்டேன். எனக்கு கவலையே கிடையாது. இனிமே ஃபிகர் அப்படியே வந்து குவிய போகுது. From Japanese, from Germans, from Americans, from West Indies, from சோமாலியால இருந்து கருப்பா நீட்டமா ஃபிகர் வரப்போகுது. அப்படியே களை கட்ட போகுது கடை. இல்ல காபி குடிக்க வர்றானோ இல்லையோ, தெருவில் போற 100 பேர் 10 நிமிஷம் நின்று என் கடையை பார்த்துட்டு தான் போறான். அது ஒண்ணு போதுண்டா எனக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் கம்மிங் ஹே. ஃப்ரம் ஜப்பானா, ஃப்ரம் அமெரிக்காவா, ஃப்ரம் தாய்லாந்தா? ஐயா லோக்கல். என்ன இங்க கிருஷ்ணாயில் கீதா? எது கிருஷ்ணாயில் கீதாவா? ஏமா இது என்ன கிருஷ்ணாயில் கடையா? இது கிருஷ்ணா காஃபி ஹவுஸ். ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் தி கிருஷ்ணா காஃபி ஹவுஸ். மிஸ்டர் கிருஷ்ணா, ஹூ ஆர் யூ? நீ யாரு? கிருஷ்ணவேணி தேடுறாண்ட ஆப்பக்கடை வச்சுக்குதே ஆயா அனுசியா, அவங்களோட பேத்தி தான் நான். ஓ, அனுசூயாவோட பேத்தியா நீயே? உன் பாட்டிய 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவகிட்ட 4 இட்லி கடன் சொல்லிட்டு வந்தவன் தான் நானு. உன் பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி, இதுவரை காசு திருப்பி கேட்கவே இல்லை. அவளோட பேத்தியா நீயே? ஆமா, உன் பேர் என்ன? பாப்பம்மா. இது ஏப்பம்மா. இத பாரு, ஆப்பக்கடை பாப்பம்மா. இவ்வளவு பிரைட்டா இருக்கிற இந்த கடையில நீ வந்து வேலைக்கு சேரும்னு நினைக்கிறிய? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நாஸ்தா கடைக்கு இம்மா லைட் எதுக்கு? ஒரு லாந்தர் விளக்கும் தள்ளு வண்டி இருந்தா போதாது? இது வந்து உனக்கு தள்ளு வண்டி. ஆமா, தள்ளு வண்டி வந்து நீ தள்ளுறியா இல்ல நான் தள்ளட்டுமா? நீ ஏன் வண்டியை தள்ளணும்?
விளக்க தலை மேல வச்சு குந்திக்கோ, நான் வண்டியை தள்ளுறேன். டா, கோயிலுக்கு போய் தீச்சட்டி தூக்குனாலாவது ஏதோ எனக்கு புண்ணியம் கிடைக்கும். உனக்கு லாந்தர தூக்குனா எனக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப கூவாத. ஆ? சரி என்ன குடுப்ப? எது கூலி. கூலியா? கூலி கேக்குற மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. இந்த பாரு, உனக்கு லாந்தர் தூக்குறதுக்கு நீதான் எனக்கு கூலி கொடுக்கணும். நான் எதுக்கு உனக்கு வந்து கூலி கொடுக்கணும்? திரும்ப. வெடிய வெடிய குடும்பமே சேர்ந்து காகித பூ கலர் அடிச்சுட்டு வந்தீங்களாக்க, இதுல கூலி வேற கேக்குறியா நீ? நைனா, என்ன என் நைனா அப்பயே சொல்லிச்சு. இரு, இப்ப நான் உனக்கு நைனாவா உங்க நைனா உனக்கு நைனாவா? ரெண்டு பேருமே நைனா மாதிரி தான். ஐயா, எனக்கு கிட்டத்தட்ட அப்பனாக்கிட்டாள. நான் உன்கிட்ட கூலி கேட்டா நீ என்கிட்ட கூலி கேக்குறியா? நீ எனக்கு வேலை தர போற? ஐயா, போயா கசுமாலம். கசமாலமா? ஆஹா, கிருஷ்ணா காபி ஹவுஸ கல்ஜி பண்ணிட்டாளே, கல்ஜி பண்ணிட்டா. மெட்ராஸ் பாஸ் நம்மளுக்கு கொட்டிக்கிச்சு. ச்சே, என்னய்யா இது? சேல்ஸ் கேர்ள்ஸ் வாண்டட்னு போர்டு போட்டா நல்ல நல்ல சூப்பர் ஃபிகர் வரும்னு பார்த்தா லோக்கல் சேரி ஃபிகர்கள்லாம் உள்ள பூந்து நார் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு தப்பு பண்ணிட்டேன். வாண்டட் கேர்ள்ஸ் பக்கத்திலேயே லோக்கல் கேர்ள்ஸ் நாட் அலவுட் இன்சைட் தி கிருஷ்ணா காஃபி ஹவுஸ் பை கிருஷ்ணான்னு போட்டிருக்கோம். ஏமாந்து. குட் மார்னிங் போங்கோ. மார்னிங். ரெடி ஆயிட்டு அதுக்குள்ள? உன்ன மாதிரி வெட்டின்னு நினைச்சியா? ஹாய். ஹே, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட் லெவல் பியூட்டி கான்டெஸ்ட். வாவ், யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? யூ டோன்ட் ஹேவ் டு பி a professional model, யா? நாட் பேட். ஏய் மேகி, நான் வந்து forget it போங்கோ. உனக்கு இதுக்கும் சம்மதமே இல்ல. இதெல்லாம் என்ன மாதிரி மாடல்ஸ் தான் பண்ண முடியும். நீ வேற ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணு போ. ஏய், நீ என்ன ரொம்ப கீழ்த்தனமா எடை போடுற. ஆமா, உன்னை நான் எடை போடுறதுக்கு வெயிட் மெஷின் பாரு. இல்ல, செவிட்டு மிஷின். நான் ஏதோ ஒன்னு சொல்ல, நீ ஏதோ ஒன்னு கேட்க. இடியட், பேசும்போது எல்லாத்தையும் அரைகுறையா கேளு. ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா. பேண்ட் பேக் சைடு. ஓ நோ, ஃபாரினர்ஸ் ஸ்டில். ஆமாமா, இது அட்ரஸ் தான். ஓகே ஓகே, பட் ஐம் நாட் மேகி. என் பேர் போங்கோ. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். மேகி, யா, நேத்து சாயந்தரம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. சொல்லவே இல்ல. என்னது? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். என்ன மேட்டர்? ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட், பேக் சைடு, ஃபாரினர்ஸ். சொல்லு 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 சொல்லு, ப்ளீஸ் 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 சொல்லு சொல்லு சொல்ல சொல்ல. நான் தானே சொல்ல. என்கிட்ட கூட மறைச்சிட்டு பத்தியா? இங்க உட்காரு, சொல்லு சொல்லு. What happened? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? சொல்ல, நான் தானே, சொல்லு. அது ஒண்ணும் இல்லையா, நான் பாட்டுக்கு நேத்து சாயங்காலம் நார்மலா வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். சரி, ஏதோ ஃபேஷன் ஷோ பண்ற மாதிரி. ஓகே. அங்க என்னடானா ஒரு காளி பையன் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். நான் அவனை பாதரி பண்ணாம நான் பாட்டுக்கு வாக் பண்ணிட்டு இருந்தேன். as usual. யா, அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பிளேட் எடுத்து என் பேண்ட்டையே கிழிச்சிட்டான். அவனை நீ என்ன பண்ண? நான் அதை பார்க்கவே இல்லையே. நான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு கூலா வாக் பண்ணிட்டே இருந்தேன். இத பார்த்துட்டு ரெண்டு ஃபாரினர்ஸ் ஸ்டில் எடுத்துட்டாங்க. ஸ்டில் எடுத்துட்டாங்களா? எஸ். அப்புறம் ஸ்டில் எடுத்தாங்க. நான் அதை கூட நோட்டீஸ் பண்ணாம யோசிச்சுட்டே இருந்தேன், இவங்க எதுக்காக என்ன ஸ்டில் எடுத்தாங்க அப்படின்னு. அப்பதான் வந்து சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் பாரிஸ்ல கூட இல்ல, இனிமே தான் நாங்க இன்ட்ரோடியூஸே பண்ண போறோம் அப்படி இப்படின்னு. நாங்க உங்களுக்காக ஒரு அவார்டே கொடுக்க போறோம் நாங்க போங்கோ. அதனால என் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அப்படியா? எஸ். இது கொஞ்சம் டூ மச்சா தெரியல. ஸ்டில் போட்டோகிராஃபி ஓகே. ஏய், உனக்கு லக் இருந்தா மேபி இந்த அது என்னது, இந்த ஃபேஷன் டிவி அதுல கூட நீ வரலாம்ல. உனக்கும் ஃபேஷன் டிவிக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு அத பத்தி என்ன தெரியும்? டெல் மீ. அத பார்த்தா அதுல மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், I'll reach top of the world, you know. You'll reach top of the world. சரி, இவ்ளோ பேசுறியே, கொஞ்சம் வாக் பண்ணி காட்டு. அது என்னது, கேட் வாக்கா? மியாவ். ஏய், இது உனக்கு ஓவரா தெரியல? கொஞ்சம் பண்ணி காட்டேன். ஏன்? You think I don't know to walk like that? தெரியாதா தெரியாதா தெரியாதா? அப்போ வாக் பண்ணி காட்டு காட்டு காட்டு. Yeah, sure. Watch me.
தேங்க்யூ ஐ நோ தட். நீ யூஎஸ் ரிட்டர்னை ஒத்துக்கிறேன். இப்போ வாக் பண்ணி அந்த வாக் யூஎஸ் மாடல் மாதிரி இல்லைனாலும் யூஎஸ் பிச்சைக்காரி மாதிரி இருந்துச்சு. How dare you to talk like this? Don't you think this is too much? உனக்கு இது too much தெரியல? தெரியலையே. நீ ஏதாவது கமிட் பண்ணா மட்டும் நான் ஏத்துக்கணும். நான் ஏதாவது பேசினா டூ மச் அது. நீ எப்ப பார்த்தாலும் என்ன இரிட்டேட் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. அப்ப நீ வேற யாராவது கிண்டல் அடி. Don't mess with me and I won't mess with you, okay? I will never mess with you, okay? Pongo. Actually, என்னோட கேட் வாக் எப்படி இருந்தது? தெரியுமே, நீ வருவேன்னு தெரியுமே. இப்படி சண்டை போட வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேண்டியது. இதே தானே உனக்கு வேலை. You are my best friend, yeah. காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலன்னா செத்துருவியே. வா இந்த பக்கம். Actually, it was okay. Average 5 on 10. 5 on 10. அதே ஜாஸ்தி மூஞ்சுக்கு. இத கேளு. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மடைய வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கா எனக்கு. சரி அதை விடு. எனக்கு இப்ப போகணும். எனக்கு டைம் ஆச்சு. நைட்டு வர லேட் ஆகும். இந்த பப் டிஸ்கோன்னு ஊர் சுத்தாம ஒழுங்கா சாப்பிட்டுட்டு மறுக்குழந்து பாட்டுக்கு துணையா வீட்டை பாத்துக்கோ. ஓகே? பாட்டிக்கு நான் துணையா? No way. எனக்கு வேற வேலை இருக்கு. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. பை பை. இவ சொன்னது உண்மையா பொய்யா? வாவ். ஷூ 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 ஷூ. பரவாயில்ல, உண்மையதான் சொல்லியிருக்கா. எனிவே, அவ தானே என்னோட ஃப்ரெண்ட். வேற யார் சொல்ல போறா? ஓகே 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 ஓகே. நிறைய வேலை இருக்கு பையனுக்கு. மேக்ஸின் பார்க்கணும், ஃபேஷியல் பண்ணணும், டச் அப் பண்ணணும், கேட் வாக் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே 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 ஓகே. சேல்ஸ் கேர்ள்ஸ் வாண்டட்னு போட்டா ஏதோ சூப்பர் ஃபிகருங்க வரும்னு நினைச்சேன். எல்லாம் சட ஃபிகர்களா வருதே. ஒரு நல்ல ஃபிகர் நம்ம கடைக்கு வர மாட்டேங்குதே. அம்பி அம்பி செத்த இப்படி வரையா? எது செத்தா அப்படி வரதா? செத்தா எங்க போய் அங்கிருந்து வர்றது? இத பாரு, உசுரோட இருந்தா தான் வர முடியும். ஆமா, யார் நீ? எங்க வந்த? என்ன இறக்கி விடுறாப்பா. ஏங்களவே, அது என்னது? டயானா வந்து இளவரசர்கிட்ட அப்படி கை கொடுக்குற மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்குற. வாயில சொல்ல வேண்டியதானே இறக்கி விடுன்னு. ஏண்டாப்பா அல்பாயுசுல போனவளை பத்தி இப்ப பேசுற? நான் தீர்க்காயுசா இருக்க வேண்டாமா? ஓ, நீ தீர்க்காயுசோடு இருக்கோன்னு தடியை கையில புடிச்சிட்டு கையை இந்த ஆட்டிட்டு இருக்கிற. நீ வந்து தீர்க்காயுசோடு என்ன பண்ண போற? யார் பக்கம் வந்து நீ? இந்த கிருஷ்ணா காட்டேஜ் முதலாளி கிருஷ்ணா இருக்கானா? கிருஷ்ணா இருக்கா? நாவா? ஆமா, என்னமோ அவன் பேசுறிய. அவனை ஏற்கனவே தெரியுமா உனக்கு? அவன் இல்லாதப்ப தானடா பேசுற. அவன் இருந்தா சொல்ல போறனா என்ன? ஓ, இல்லாதப்ப மரியாதையா அவன் பேசுறது. ஏத்து மாதிரி வந்தா பேச மாட்டீங்க. நல்ல பாலிசி. இந்த பாரு, கிருஷ்ணா காட்டேஜ் கிருஷ்ணா நான் தான். உன் ஏத்து மாதிரி நிக்கிற பாரு நான் தான். நாசமா போச்சு. இது முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா? செத்த இந்த முந்தானி மூடு. இது முந்தானி மூடுறதா? ஐயா, இப்பதான் தெரியுது. புருஷன் வந்து முந்தானைய போத்தி போய் சேர்ந்துட்டான் போல இருக்குது. முந்தானையெல்லாம் மூட மாட்டேன். நீ எதுக்கு வந்த? ஒவ்வொளி தாண்டா சொன்னா. என்ன? இந்த பட்சணம் செய்யறதுக்கு ஒத்தாசையா பொம்மநாட்டிகள் வேணும்னு சொன்னா. அதான் வந்திருக்கேன். பச்சனம் செய்யறதுக்கா? நான் என்ன பிளாட்ஃபார்ம் கடையா போட்டிருக்கிறேன்? இது காஃபி ஹவுஸ். பச்சனம் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் பியூட்டியான சேல்ஸ் கேர்ள்ஸ், நாட் நடுங்கி உமன்ஸ். கோ அவுட். என்னடாப்பா பண்றது? என்ஜான் வயிறு. எது என்ஜான் வயிறா? டோட்டல் பாடியே 1 ஜான் தான் இருக்குது. நீ பேச வந்துட்ட. போனம் பொறப்பட. என்னண்டையே இவ்வளவு ஆபாசமா பேசுற? இன்னும் வயசு பொண்கள் கிட்ட என்னெல்லாம் பேசுவ? களி முத்திடுத்தோ. என்ன மாதிரி பொம்மநாட்டிகள்லாம் தெருவுல நடமாடவே முடியல. தெருவுல? ஆமா, நீ எதுக்கு தெருவில் நடமாடிட்டு இருக்கிற? பேசாம ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதானே? போலாண்டாப்பா. பணக்கார பசங்க காரை கொண்டு வந்து ஸ்கூட்டர் மேல இடிச்சு ஈவ் டீசிங் செய்யறாளாம். அதனால ஓட்டலை. ஓஹோ, நீ ஸ்கூட்டர்ல போனீங்கன்னா பணக்கார பசங்க வந்து உண்மையில இடிச்சு ஈவ் டீசிங் பண்றாங்க. அறிவு இருக்குதா கிளவி உனக்கு? பணக்கார பசங்கன்னா நல்ல வயசு பிள்ளைகளை பார்த்து இடிப்பானுங்க. அதான் ஈவ் டீசிங்க. தள்ளாடுற வயசுல உனக்கு நினப்ப பாரு. ஆமா, இவ்வளவு தூரம் வளவளான்னு வந்து பேசுறியே, உனக்கு என்ன செய்ய தெரியும்? எள்ளுருண்டை, சூயம், அதிரசம், சுஜி அப்பெல்லாம் நன்னா செய்வேண்டா. எல்லாம் செத்து போய் 13வது நாள் திவசத்துக்கு செய்யற பதார்த்தமாவே சொல்லி தெரியுற. என்னடாப்பா பண்றது? அந்த பிரா 20 வயசுலயே போயிடுத்து. எது பிராவா? எங்க ஆத்துக்கார் பிராமணன் சுருக்கமா பிரான்னு சொன்னேன்டா. ஓ, பிராமணனை வந்து பிரான்னு சொன்னியா? சரி மேல போ.
அவரு போனதுல இருந்து ஆ. அவர் திவசத்துக்கு பட்சணம் பண்ணி பண்ணி கத்துக்கிட்டேன்டா. ஆ. எங்க மாமியார் கறி கைய முறுக்கி 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 முறுக்கு பண்ண கத்துட்டேன். இந்த போலி இருக்குல்ல போலி, ஆ. அது ரொம்ப நன்னா பண்ணுவேன். போலி இந்த மாதிரி போலி போடுற கண்ணாடி கிளவிகள்லாம் எங்க கடைக்கு தேவைப்படாது. இந்த பாரு, எங்க கடையில வேலை செய்யணும்னா நல்ல கவர்ச்சியான பிளவுஸ் போடணும், நல்ல கலர் கலரா ஜாக்கெட் போடணும். தெரியுமா உனக்கு? பிரா போனதுல இருந்து எது பிராவா? நான் ரவிக்கு போடுறதையே நிறுத்திட்டேன். இன்னைக்கு தான் முதல் தடவையா போட்டிருக்கேன். ஒப்ளி சொன்னா எங்க அத்தி மேல பாக்க போறச்ச ரவிக்கு போட்டுண்டு போங்கோ, அவர் ஒரு மாதிரின்னு சொன்னா, அதான் போட்டுண்டு வந்திருக்கேன். அந்த கேப் மாதிரி உப்புளி சொன்னாங்கிறதுக்காக தெரு தெருவா அலைஞ்சு ஒரு குடுகுடுப்புக்காரனை பிடிச்சி அவங்கிட்ட இருந்து ஒரு நாத்தம் பிடிச்ச பழைய ஜாக்கெட்டை வாங்கி போட்டு வந்துட்டா. ஜாக்கெட் போட்டு வந்தது பெருசு இல்ல, பின்னாடி ஜன்னல் இல்ல, ஜன்னல் வைக்கணும். ஆமா, ஜன்னல் வைக்கணும். ஜன்னல் தானடா, வாஸ்து பார்த்து நீயே ஒண்ணு வச்சு விட. இந்த பிரெஞ்சு விண்டோன்னு சொல்றாள, அத வேணா வச்சு விட. நீ எல்லாம் ஜன்னல் வச்ச ரவிக்கையை போட்டுட்டு கடையில காஃபி ஹவுஸ்ல வேலை செஞ்சான்னு வச்சுக்குவேன், வர்ற கஸ்டமரு உன்னோட அழகெல்லாம் பார்க்க மாட்டான். உன் முதுகு எலும்பு தான் உன் ஜாக்கெட் ஜன்னல் இருந்து வெளியே எட்டி பாக்கு. என்னது கிளவி வந்து கழட்டி உள்ளான்னு பார்த்தா நகர மாட்டா போட்டுக்குதா. இதை பாரு ஓல்டு மேன், இங்க பாரு, இது வந்து காஃபி ஹவுஸ். சும்மா ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு மினுக்குனா பத்தாது. டேபிள் டு டேபிள் ரன்னிங், காஃபி ஸ்பீடா சப்ளை பண்ணணும், கேப்ல பாடணும். தெரியுமா உனக்கு? பாட்டு தானடா, பாடிட்டா போறது. தெரியுமா? இந்த மீரா படத்துல நம்ம சுப்பு பாடினாலே, என்னடா முடிக்கிற, நம்ம எம்.எஸ். சுப்புலட்சுமி அந்த பாட்டு காற்றினிலே வரும் கீதம், அது அவளை விட நன்னாவே பாடுவேன். நான் என்ன பண்ணேன்னா செத்த கை காரியமா இருந்துட்டேன். ஜாங்கிரியை பிழிஞ்சு ஜீராவில போட்டு இருந்தேன். அப்ப வந்து மீராவில நடிக்கிறியான்னு கேட்டா, மீராவா ஜீராவா மீராவா ஜீராவான்னு நான் முடிவெடுக்கிறதுக்குள்ள சுப்பு முந்தின்ட்டா. நீ என்ன பண்ற, என்ன தூக்கி அந்த மேஜை மேல உட்காந்து வச்சுடுற. அவ அந்த மரத்து மேல உட்கார்ந்து கால ஆட்டினாலே, அதே மாதிரி நானும் கால ஆட்டினே பாடி விடுறேன். காலாட்டிட்டு ஏற்கனவே ஆளுக வராம நான் வெறுங்கால ஆட்டிட்டு இருக்கிறேன் கடையில, நீ கூட சேர்ந்து காலாட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா? கிளவி விட மாட்டேங்கிறாள, ஆட்டாட்டு ஆட்டாள, என்ன பண்றது? இத பாரு ஓல்டு மன், இந்த மாதிரி காற்றினிலே வரும் கீதாங்கிற ஓல்டு சாங் எல்லாம் இங்க எடுபடாது. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் சாங் சோலி கே பீச்சே கியா ஹை, அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுடா. உனக்கு தெரியாதல்ல, எனக்கும் தெரியாது, இங்க வர கஸ்டமருக்கும் தெரியாது. ஆக மொத்தத்துல எவனுக்கும் தெரியாத ஒரு பாட்டு சோலி கே பீச்சே கியா ஹை. அந்த பாட்டு பாட தெரியுமா உனக்கு? கடங்காரா, சோலிக்கு நான் எங்கடா போவேன் இந்த வயசுல? வேணும்னா போலிய போட்டுறேன். போலி கே பீச்சே கியா ஹை, போலி கே பாடுறேன். போலி கே பீச்சே கியா ஹை பாட போற நீ. என்னது ஜாக்கெட் போடுறாங்கறா பாடுறாங்கறாப்பா, இங்க பாட்டெல்லாம் பத்தாது ஓல்டு மேன், பாட்டோட சேர்ந்து டான்ஸ் ஆடணுமே, அது உன்னால முடியாதா? டான்ஸ் தானடா, ஆடிட்டா போறது. இது இத பாரு, ஆடி காட்டுறேன். எது ஆடி காட்டுறேன்? இரு வர. ஐயோ கிளவி ஆனாலும் ஆடிடுவா போடுதா. டான்ஸ் தானே, ஆடிடுற, பிச்சு புடுற. தடியை வச்சுக்கிட்டு இந்த கிளவி என்ன ஆட்ட ஆட போகுது? தீன கருணாகரனே நடராஜா நிலகண்டனே.